பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸோ எப்பயுமே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து படிங்க. ஸோ புக் ரீட் பண்ணுற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த புக் ரீட் பண்ண டைமே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஃபோன் எப்பவுமே கையிலே தானே வச்சுருக்கோம். ஜஸ்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷம் முதல்ல கடவுளை நினச்சிட்டு அடுத்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 வரிகளை படிச்சிங்கனாலே அன்னைக்கிட்டே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட அமு பாசிட்டிவிட்டியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே வந்து எம்ப்ராய்டரி பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நிறைய பேர் கற்றுருப்பீங்க. ஆனால் அந்த எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே சிஸ்டர் கம்மியான ரேட்டில் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும், சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்ல போகிறேன். சாஸ் எம்ப்ராய்டரிங் மெட்டீரியல். ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். A to Z ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் ஹோல்சேலில் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமாக அந்த சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அமௌண்ட் நிறையா செலவு பண்ணி வாங்கணுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு மினி பட்ஜெட்டில் கூட அவங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? வேணுங்கிறவங்க எம்ப்ராய்டரி மெட்டீரியலுக்கு சாஸ் எம்ப்ராய்டரியை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஆர்கானிக் சோப்ஸ் அண்ட் ஹேர் ஆயில்ஸ். ஸோ இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே எல்லாருமே வந்து ஆர்கானிக் தான் சொல்லி போயிட்டுருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மட்டும் கிடையாது, நம்ம வந்து யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ ஆர்கானிக் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஆர்கானிக் விஷயங்களை தான் தேடி தேடி போய் வாங்குறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம்மை கொடுக்கும். ஸோ ஆர்கானிக் சோப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் இன்றைக்கி சொல்கிறேன். நிறைய பேருக்கு வீட்டிலே சோப் மேக்கிங் பண்ணி சோப் விற்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக நம்ம சோப் வந்து கிளாஸஸ் போயிருக்கணும், படிச்சிருக்கணும், அதுக்கு உண்டான கோர்சஸ் முடிச்சிருக்கணும், லைசன்ஸ் வாங்கணும். ஏன்னா இப்போ நம்ம சோப் மேக்கிங் பண்ணி விற்கிறோன்னா அந்த நம்மளோட நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக நம்ம அதை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இதுக்கெல்லாம் நிறைய தடைகள் இருக்கும். பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டீங்க. தனியாக இதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம செஞ்சு பேக் பண்ணி ஸோ இவ்வளோ விஷயம் செய்யணுமே சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட பர்சனலாக. ஆனால் இது ஏற்கனவே இது எல்லாமே செஞ்சு ஒரு சிஸ்டர் வந்து உங்களுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூஸ் ஆர்கானிக் சூப்ஸ் அண்ட் ஹேர் ஆயில்ஸ் தான். இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நிறைய விஷயம் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. பட் வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஷார்ட்டாக என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்கான சோப்ஸ், அதாவது எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நிறைய வெரைட்டி நீம் சோப்பு, அதே மாதிரி குங்குமப்பூ போட்டு பண்ணுறது, அதே மாதிரி கத்தாழை சோப்பு, ரோஸ் சோப்பு, இந்த மாதிரி நிறைய கோட் மில்க்கு, இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக்கான சோப்ஸை வந்து அவங்க ரொம்ப சேஃப்டி செக்யூராக வீட்டிலையே செஞ்சு பேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹேர்பல் ஹேர் ஆயில் கூட 30+ இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி அவங்க ஹேர் ஆயிலும் மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில் தான் நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னா மினிமம் இவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஆனால் 3000க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்னா இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு விற்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தயவு செஞ்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 5 பீசஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஹேர் ஆயிலும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்ட ஏதாவது ப்ராடக்ட் தான் 3000க்கு எடுக்கணும்னு கிடையாதுங்க. நீங்கள் ஹேர் ஆயிலும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோப்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஐடியாவில் பண்ணணுங்கிறத கூட அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு ஐடியாஸும் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சொல்கிறது, நான் வந்து குழந்தை வச்சுருக்கேன் சிஸ்டர், வீட்டில் இருக்கேன், ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய தொழில்களும் நான் சொல்லியிருக்கேன். அது சாரிக்கு தான் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு சாம்பிராணியோ சானிடைசர்
சானிடரி நாப்கின் ஆகட்டும், இந்த மாதிரி ஆர்கானிக் சோப்ஸ் அண்ட் ஆயில் ஆகட்டும், இதுக்கெல்லாம் குறைஞ்ச முதலீடு நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ மினிமமாக 3000 வந்து நீங்கள் முதலீடு போட்டு பண்ணலாம். இல்லை என்னால் 3000 போட்டு பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மியாக பண்ணுவீங்கனாலும் தாராளமாக நீங்கள் அந்த சிஸ்டர் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களோட விஷயத்த சொல்லிவிட்டு உங்களுக்கு எதுவும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்களான்றதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சேஃபான பர்சன். ஸோ நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தாராளமாக கால் பண்ணி நம்ம பணம் கொடுத்துட்டோம் கரெக்டாக நமக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாகவே கொரியர் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்கானிக் சோப்ஸ் அண்ட் ஆயில்ஸை வாங்கினா எங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க. ஸோ அந்த எம்ஆர்பி விட உங்களுக்கு கம்மியான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ வேலை செஞ்சதுக்கு உண்டான அமௌண்ட் அவங்க எடுத்துகிட்டு மீதி வந்து உங்களுக்கு நல்ல வித்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மார்ஜின் வச்சு தான் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க போது கண்டிப்பாக உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்ஸும் ஆகட்டும் ஆயில் ஆகட்டும் நல்ல ப்ராப்பராக அவங்க வந்து என்ன சொல்கிறது ஆர்கானிக்காக பியூராக செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட சோப் வாங்குறாங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களும் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்டே வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய சர்க்கிள் வந்து பெருசாகும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொட்டீனாக எல்லா மந்த்ஸும் உங்ககிட்ட கேட்பாங்க. இப்போது சாரீ பிஸ்னஸ்னால் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லா மாதமும் நம்மக்கிட்ட சாரீ அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபுட்டாக அதாவது நீங்கள் ஏதோ ஒரு உணவு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலோ இல்லைனா இந்த மாதிரி ஆர்கானிக் சோப்ஸு ஷாம்பூ ஆயில்ஸு இது எல்லாத்துக்கும் டிமாண்ட் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே கிளைண்ட்டு அதாவது ஒரு 15 பேர் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா மாதம் அதே 15 பேர் உங்கள்கிட்ட வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல சர்க்கிளை கொடுக்கும். ஸோ போக போக உங்களோட மார்க்கெட்டிங்கோட லெவலும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எந்த பிஸ்னஸுமே நீங்கள் தொடர்ச்சியான முறையில் பண்ணும்போது மட்டும்தான் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே ஒரு மாதத்துலேயே வந்து பெரிய லெவலில் போயிடணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்மளோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கால் பண்ணி எம்எல்எம் பற்றின ப்ரொமோஷனுக்கு கேட்குறீங்க. நானும் தொடர்ச்சியாக 4-5 வீடியோலாம் சொல்லிட்டேன். எம்எல்எம் பற்றின வீடியோ நம்ம சேனலில் நான் ப்ரமோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க இல்லை ஒரு போஸ்ட் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இதோட 4வது வீடியோவில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எம்எல்எம் பற்றின விஷயத்துக்கு நம்ம சேனலில் நான் ப்ரமோஷனோ எதுலையுமே நான் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நான் கொடுத்துருக்குற வீடியோஸ் மூலியமாக நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி புதுசாக நிறைய தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறுங்க. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது விஷயத்தை கைட் பண்ணி அவங்களே லைஃப்பில் வந்து முன்னேற வைங்க. இந்த வர்ற 2025 எல்லாருக்குமே ஏதோ ஒரு மந்த்லி ஒரு சேவிங்ஸோட ஒரு இன்கம் வரணுன்றது என்னோட ஆசை. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, பாய்.